இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் வளர்ப்பு மீன்களில் நோய்களை கண்டறியும் வழிமுறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நீர்வாழ் விலங்கு சுகாதார மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கவி அரசு அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு மீன்களில் நோய்களை கண்டறியும் முறைகள். பொதுவாக வந்து என்னென்னா, மீன் வளர்ப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து ஒரு வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி துறைன்னு சொல்கிறாங்க. ஸோ மீன் வளர்ப்பை வந்து என்னென்னா நிறைய வழிமுறைகளில் வந்து என்னென்னா மீன்களை வந்து வளர்க்கலாம். இதில் வந்து 2 வகையான வளர்ப்பு சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்னென்னா வண்ண மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, வண்ண மீன்கும் போது இதில் வந்து அதிகமான வண்ண மீன்களை வந்து என்னென்னா வளர்ப்பாங்க. இப்போ அடுத்து இன்னொரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. உணவு மீன் வளர்ப்புங்கும் போது இது வந்து மெயினாக பொதுவாக வந்து எதுக்காக வந்து மீன்களை வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பயன்பாட்டுக்காக வந்து வளர்க்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து என்னென்னா மீன் வளர்ப்பில் வந்து என்னென்னா நிறைய தடைகள் வந்து ஏற்படும். அதாவது மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அதை தடுக்கிறதுக்கு வந்து என்னென்னா நிறைய தடைகள் வந்து இருக்குது. அதில் பொதுவாக வந்து மெயினான அதாவது முக்கியமான ஒரு தடைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நோய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நோய்கள்ங்கிற போது வந்து என்னென்னா நோய்களை வந்து என்னென்னா 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா தொற்றக்கூடிய நோய்கள், இன்னொரு வகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்று அல்லாத நோய்கள்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து என்ன தொற்றக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது, அந்த நோய்கள் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள்னு சொல்கிற போது அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, வைரஸு, பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே என்னென்னா தொற்றக்கூடிய நோய்கள்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. ஸோ தொற்றக்கூடிய நோய்கள்னால் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மீன் வந்து இருக்குது, அதாவது நோய் தாக்கப்பட்ட மீன் இருக்குது. இப்போ அந்த மீன் பக்கத்துலேயே வந்து என்னென்னா நோய் தாக்கப்படாத மீன்கள் இருக்கும்போது, அந்த நோய் தாக்கப்பட்ட மீன்லேருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து என்னென்னா அந்த நோய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பரவும். ஸோ இந்த மாதிரியான பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே எதனால் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளால் ஏற்படும். அடுத்து இன்னொரு வகை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொற்று அல்லாத நோய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ தொற்று அல்லாத நோய்கள்னால் என்னென்னா, நோய் ஏற்பட்ட மீன்கள்லேருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து இந்த மாதிரியான நோய்கள் வந்து என்னென்னா பரவாது. ஸோ இந்த வகையான எல்லா நோய்களையுமே என்ன சொல்லுவாங்கன்னா தொற்று அல்லாத நோய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ தொற்று அல்லாத நோய்கள் வந்து எதனால் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து எதில் வளர்க்குறோம்? நீரில் தானே வளர்க்குறோம். ஸோ நீரில் உள்ள தரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படுற நோய்கள் எல்லாமே என்னென்னா நோய்கள் எல்லாத்தையும் என்னென்னா தொற்று அல்லாத நோய்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மீன்கள் கொடுக்குற உணவுப் பொருட்களில் வந்து என்னென்னா அதற்கான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்காது. ஊட்டச்சத்துக்கள் போது மீன் உணவில் வந்து என்னென்னா கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, மினரல்ஸு, விட்டமின்ஸ் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து என்னென்னா மீன்களுக்கு வந்து போய் சேராமல் இருந்துச்சுன்னா அது மூலமாக வந்து என்ன ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொற்று அல்லாத நோய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து என்னென்னா குளத்தில் இருந்தாலும் சரி, மீன்களை வந்து நம்ம மீன் தொட்டியில் வந்து வளர்க்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி வந்து நோய்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, நோய்கள் ஏற்படுறதுக்கு வந்து என்னென்னா 3 காரணிகள் வந்து என்னென்னா முக்கியமாக இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினம், அதாவது நம்ம என்ன வளர்க்குறோமோ அந்த மீனை சொல்லுவாங்க, அது வந்து உயிரினம். 2வது வந்து என்ன காரணின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல். 3வது காரணி வந்து என்னென்னா நோய்க்கிருமி. இந்த மூணு காரணிகளும் எப்போ வந்து என்னென்னா ஒரு சமயத்தில் வந்து சரியில்லாத போதோ அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுகிறது. ஸோ பொதுவாக வந்து என்னென்னா நோய்களை வந்து மீன் வளர்ப்பில் மீன்களோட ஆரோக்கியம் வந்து எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீரோட தரத்தை பொறுத்து தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நீர் தரத்தை வந்து என்னென்னா சரிவர வந்து என்னென்னா மேலாண்மை செஞ்சுக்கிட்டே வரணும். மீன் வளர்ப்பில் நோய் கண்டறிதல் என்பது என்னென்னா ஒரு முக்கியமான செயல்னு சொல்கிறாங்க. ஏன் நோய் கண்டறிதல் வந்து ஒரு முக்கியமான செயலுங்கிறாங்கன்னா, மீனோட உற்பத்தி வந்து பொதுவாக எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனோட அதாவது வளர்ப்பு மீன்களோட ஆரோக்கிய தன்மையை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ மீன்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அதை பொறுத்து வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன்களோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு அதாவது விவசாயி வந்து என்னென்னா ஒரு குளத்தில் மீன்கள் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மீனோட ஆரோக்கியத்தை வந்து என்னென்னா சரிவர வந்து மேலாண்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து அந்த மீனோட ஆரோக்கியம் வந்து குறைய ஆரம்பிக்குதோ அது வந்து எதை வந்து பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக மீனோட உற்பத்தி திறனை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மீனோட உற்பத்தி திறனை வந்து வளர்ப்பு குளங்களில் மீனோட உற்பத்தி திறனை வந்து பொதுவாக வந்து எது வந்து பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா நோய்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நோய்களை வந்து நம்ம எந்தெந்த வழிமுறைகளெல்லாம் வந்து என்னென்னா தடுக்கலாம். நோய் கண்டறிதலை வந்து என்னென்னா 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா
அனுமானத்தில் வந்து நோய்களை வந்து கண்டறிவாங்க. இன்னொரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வகத்தில் கொண்டு போயிட்டு அந்த நோய் வந்து எந்த நோய் காரணிகளால் வந்து ஏற்பட்டு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இதில் இப்போ அனுமானத்தில் வந்து கண்டுபிடிக்கிற முறையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு சரியான முறைன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் சரியான முறைன்னு சொல்ல முடியாதுன்னா, எப்போவுமே வந்து என்னென்னா, ஒரு நோய் மீன்களுக்கு ஒரு நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம எதை வச்சு கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த மீன்களில் ஏற்படக்கூடிய அந்த நோயோட அடையாளங்கள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டா அறிகுறிகள்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக ஒரு நோய் வந்துட்டாலே அங்கே வந்து அந்த மீன்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் அறிகுறிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த நோய் அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து என்ன கண்டறியலாம்னா, அந்த மீன்களுக்கு நோய்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டறியலாம். ஸோ இப்போ நோய்கள் கண்டறியும் போது அந்த நோய் ஏற்பட்ட மீனையும் நோய் தாக்கப்படாத மீனையும் வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசப்பட தெரியணும். ஆய்வகத்தில் நோய் காரணிகளை கண்டறியும் முறைகள் அதில் வந்து என்னென்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. பொதுவாக பயன்படுத்தக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கி மூலம் நோய்களை கண்டறியும் முறைகள். ஸோ நுண்ணோக்கி மூலம் நோய்களை கண்டறியும் முறைகள்லாம் நோய்கள் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம், நுண்கிருமிகளால் ஏற்படுதுன்னு பார்த்தோம். நுண்கிருமிகள் நம்மளோட கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நுண்ணோக்கியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நுண்ணோக்கியை பயன்படுத்தும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்கிருமியானது பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் நுண்ணோக்கியில். அப்படி காட்டும்போது நம்மளுக்கு அங்கே வந்து எந்த வகையான பாக்டீரியா நுண்ணுயிரிகளோ அப்படி இல்லாட்ட எந்த வகையான ஒட்டுண்ணிகள் வந்து இருக்குன்னு சொல்லி நம்மளால் சரிவர கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொதுவாக நோய் கண்டறியும் முறைகளில் நுண்ணோக்கி முறை வந்து என்னென்னா ஒரு அடிப்படையான முறைன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து முதல்ல நோய்களை கண்டறிவதற்காக நம்ம ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நுண்ணோக்கி வந்து பொதுவாக வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாக்களை வந்து கண்டறியதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் பாக்டீரியாக்களை கண்டறியதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாக்டீரியாக்களை சாயம் ஏற்றுவாங்க. அதாவது சாயம் ஏற்றி அதில் வந்து 2 வகையான பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்று கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த வகையான சார்ந்தது அப்படிங்கிறத வந்து கண்டறியதுக்கு நம்ம நுண்ணோக்கியை வந்து பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த பாக்டீரியாக்களை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாயம் ஏற்றிருக்கணும். ஸோ அப்படி சாயம் ஏற்றிருக்கும் போது அந்த நிறத்தை வச்சு அந்த பாக்டீரியா வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, அந்த பாக்டீரியா ஒரு தனித்துவமான ஒரு நுண்கிருமிங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிறைய வழிமுறைகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். 2வது வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்டோ பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது திசு துயரியல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா மற்ற முறைகளோட ஒப்பிடும்போது இந்த முறை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தாங்கன்னா, திசு துயரியல் அந்த திசு துயரியல்ங்கிற அந்த வார்த்தையிலே வந்து என்னென்னா அந்த முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திசு துயரியல் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, இப்போ நம்ம சொல்லிட்டோம், அதாவது ஒரு நோய் ஏற்படுது, ஒட்டுண்ணியால் ஒரு நோய் கிருமிகளால் வந்து நோய் ஏற்படலாம்னு சொல்லிட்டோம், இல்லாட்டா மற்ற காரணிகளால் வந்து நோய் ஏற்படலாம்னு வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படி நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த மீனோட ஒரு உறுப்பை வந்து பொதுவாக வந்து தாக்கும். அந்த உறுப்பில் அந்த நோய் கிருமியோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திசு துயரியல்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற முறையிலலாம் நோய் கிருமிகள் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம வந்து என்னென்னா கண்டறிய முடியும். ஆனால் வந்து திசு துயரியல், அதாவது ஹிஸ்டோ பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம அந்த நோய் கிருமியோட தாக்கம் வந்து அந்த உறுப்பில், அதாவது அந்த திசுவில் அப்படி இல்லாட்டா அந்த நோய் தாக்கப்பட்ட மீன்களில் உள்ள உறுப்புகளில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து திசு துயரியலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரியல் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ நுண்ணுயிரியல் முறைகள்லாம் வந்து என்ன, பாக்டீரியாலஜிக்கல் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ நுண்ணுயிரியல் முறைகள் வந்து பொதுவாக எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாக்களை வந்து கண்டறியதுக்கு வந்து மீன்களுக்கு வந்து நோய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாக்டீரியாக்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாக்டீரியாக்கள் வந்து அந்த நீரினோட தரம் வந்து கொஞ்சம் வந்து மாறினாலோ இல்லாட்ட வந்து நீரின் தரம் வந்து ரொம்ப மோசமானாலே சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு நோய் கிருமின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியாக்கள் தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நம்ம பயன்படுத்துகிற முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு மூலம் நோய் கிருமிகளை கண்டறியும் முறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்யூனாலஜிக்கல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு முறை மூலம் நோய் கண்டறிதல் முறையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோய் கிருமியோட நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆன்டிஜன் சொல்லுவாங்க, அந்த புரதத்தையும் அதுக்கு அந்த புரதத்துக்கு எதிராக வந்து என்னென்னா மீன்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆன்டிபாடிஸ் சொல்லுவாங்க, அதுவும் வந்து என்னென்னா புரதம். இந்த புரதமும் நோய் தாக்கப்பட்ட மீன்களில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த புரதம் வந்து அந்த நோய் கிருமியோட புரதத்தை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டீக்ரேட் பண்ணிடும். டீக்ரேட் பண்ணுதுன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அழிச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம நடைபெறுத முறை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு மூலம் நோய்களை கண்டறியும் முறைகள் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைசான்னு சொல்லுவாங்க. ஸோ எலைசா இதில் வந்து என்னென்னா அதிகமாக வந்து என்னென்னா நொதிகளை பயன்படுத்தி நோய்களை வந்து கண்டறிவாங்க.
அடுத்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறு மூலம் நோய்களை கண்டறிதல் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ மூலக்கூறு மூலம் நோய்களை கண்டறியும் முறைகள் வந்து என்னென்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது பிசிஆர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இந்த முறை மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோய் கிருமியோட மூலக்கூறு, அதாவது டிஎன்ஏன்னு சொல்லுவாங்களா, அந்த மூலக்கூறை பயன்படுத்தி அது மூலமாக அது எந்த வகையான நோய் கிருமின்னு கண்டறியறதுக்காக நம்ம கண்டறியக்கூடிய ஒரு முறை தான் மூலக்கூறு மூலம் நோய்களை கண்டறியும் முறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீன் வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நோய்களை கண்டறியும் முறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறு பலபடியாக்கல் வினை அப்படிங்கிற ஒரு முறையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு துல்லியமாக வந்து நோய் கிருமிகளை வந்து குறுகிய நேரத்திலே வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டறிஞ்சு நம்ம மீன் வளர்ப்பவர்களுக்கு வந்து அதுக்கான நோய் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படி இல்லாட்டா அதுக்கான சிகிச்சையை வந்து சீக்கிரமாக அளிக்கிறதுக்காக இந்த முறையை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா மீன்களில் வந்து நோய்களை கண்டறியும் வழிமுறைகளாகும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் கவியரசு அவர்களை 09944486725 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.